இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற கிராமத்திற்கு பொறுப்பான தலைவர்கள், ஏனைய சமூக சேவையாளர்கள், அன்பார்ந்த பயனாளிகள், எங்களுடைய விடிவள்ளியினுடைய மகளூர் முனைக்கு பொறுப்பாக இருக்கிற அண்ணன் உத்தமன் அவர்கள், அதே போன்று பெரிய கல்லாருக்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய கிருபைநாதன் ஐயா அவர்கள் மற்றும் எங்களுடைய நிர்வாக உறுப்பினர் சிவா அவர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் விழித்து கொண்டவனாக நான் இந்த சிறிய உரையை ஆற்றிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விரைவாக நிவாரண பணிக்குள்ளே செல்லலாம் என நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் உண்மையில் இந்த நிவாரண பணி என்பது நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கத்தினால் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளப்படுகின்றது. அங்கிருக்கின்றவர்கள் எங்களுடைய தமிழ் பேசுகின்ற புலம்பெயர் மக்கள் என்பதை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் உடனடியாக ஒரு தாய் ஒரு பிள்ளையை எப்படி விசாரிப்பாரோ அதே விதமாக எந்த நேரமும் எங்களுடைய மக்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று தொடர்ந்து எங்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். உண்மையில் இங்கிருக்கின்றவர்கள் அந்த அளவு விசாரித்தார்களா என்பது கூட எனக்கு தெரியாது. ஆனால் அங்கிருந்து அடிக்கடி விசாரித்து கொண்டிருந்தார்கள். அது உண்மையில் எங்களையும் அவர்களையும் ஒன்றிணைக்கின்ற இந்த தமிழ் என்ற அன்னைக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கள் என்று சொன்னால், இந்த உதவி திட்டமானது உங்களுக்கு குறிப்பாக சொல்ல போனால் நெதர்லாந்தில் இருக்கின்ற மனிதநேய அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்களால் சிறப்பாக இது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் பலரிடம் உதவிகளை பெற்று எங்களுக்கு வழங்கினார்கள். நாங்கள் கடந்த வாரம் மகளூர் முனை மற்றும் பெரிய கல்லாறு, துறைநீலாவணை போன்ற கிராமங்களுக்கு பல லட்சம் ரூபாய் பெறுமதியான இந்த உணவுப் பொதிகளை வழங்கியிருந்தோம். தொடர்ந்து இந்த சகோதரி அவர்கள் கேட்டதற்கு இணங்க அன்புக்குரிய சந்திரநாதன் ஐயா அவர்கள் உடனடியாக இந்த இருக்கிற வரதராஜ செல்வ விநாயகர் ஆலயம், நெதர்லாந்தில் இருக்கின்ற வரதராஜ செல்வ விநாயகர் ஆலய நிர்வாகிகளோடு தொடர்புகளை கொண்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் உங்களுடைய கிராமத்தின் 75 பயனாளிகளுக்கு அந்த உதவி திட்டத்தை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். அதனை பெற்று எங்களுக்கு வழங்குகின்றவர்கள் நெதர்லாந்து மனிதநேய அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினர். இந்த நிதி பங்களிப்பை வழங்கியிருக்கிறவர்கள் தான் வரதராஜ செல்வ விநாயகர் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர். அவர்கள் எல்லோரும் தமிழர்கள் தான். அதை நாங்கள் உங்களுக்கு கொண்டு இதை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் விடிவள்ளி சுயதொழில் அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூட்டுறவு சங்கத்தினர் தான். நாங்கள் இந்த பணியை எங்களை சந்திரநாதன் ஐயா கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இதை உங்களுக்காக செயல்படுத்தி கொள்கிறோம். அதனோடு சேர்ந்து ஒரு விடயத்தை குறிப்பிட்டு கொண்டு நாங்கள் விரைவாக நிவாரண பணிக்குள்ள கடந்து செல்வோம். அன்பார்ந்த பயனாளிகளே, கொஞ்சம் அவதானித்துக் கொள்ளுங்கள். உண்மையில் பார்த்தீர்கள், நாங்கள் இந்த அனர்த்தங்களை எப்போதாவது இருந்து கொண்டுதான் எதிர்கொள்ளுகிறோம். ஆனால் ஜப்பான் போன்ற நாடுகளில் அது அவர்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் யாரிடமும் எந்த ஒரு நிவாரணங்களையும் பெற்றுக்கொள்வது அல்ல. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை கட்டத்தில் இந்த நிவாரணம் என்பதற்கு உண்மையில் பழகக்கூடாது. காரணம், நாங்கள் ஒவ்வொருவரும் சுய தொழில்களை மேற்கொண்டு எங்களுடைய சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும். அதற்காக எங்களுக்கு அந்த வெளிநாடு புலம்பெயர் அமைப்பினர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, எங்களுடைய மக்கள் இப்படியே வாழ்ந்து சந்ததி சந்ததியாக கடந்து செல்ல போகிறார்களே என்று. அதனால் அவர்கள் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். கூட்டுறவு சங்கம் என்று சொல்லப்படுகின்றதான ஓர் அமைப்பு. அந்த கூட்டுறவு சங்கம் என்று சொல்லப்படுகிறது. பலர் சேர்ந்து நாங்கள் ஒருவருடைய வாழ்வாதாரத்திற்கு உதவிகளை செய்வர். அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் நாங்கள் ஒரு வெகு விரைவில் இங்கேயும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை அமைத்து அந்த கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு சுய தொழில்களை ஏற்படுத்தி தருவதற்கான வழிவகைகளை நாங்கள் உருவாக்கி தருவோம். நீங்கள் ஆடு வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, கோழி வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, தையல் வேலையாக இருந்தாலும் சரி, என்ன சிறிய கடை முயற்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் எங்களுடைய நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கமும் நாங்களும் உங்களோடு இணைந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம். மாறாக நீங்கள் நினைக்கக்கூடாது
அவர்கள் நிதியை தருவார்கள் என்று அல்ல, சிறுதுள்ளி பெருவெள்ளம். எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு சிறிய சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அந்த